வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா லோபிதால் ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். லோபிதால் ரூல்ஸில் கொடுத்து எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. லிமிட் எக்ஸ் கோஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிமிட்டு எக்ஸ் கோஸ் டு 0 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னா ஆகிடும். காஸ் 0 1, இங்கே 0 ஆகிடும். காஸ் 1 மைனஸ் 1 0 ஆகிடும். இப்போ என்ன ஃபார்ம் வருது? 0/0 ஃபார்ம் அப்படின்னு கிடைக்குது. இப்போ 0/0 ஃபார்ம்னா என்னது? அகைன் நீங்கள் இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் பை எல்ஹோபிதால் ரூல். சரிங்களா? பை எல்ஹோபிதால் ரூல் படி அகைன் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது லிமிட் எக்ஸ் கோஸ் டு 0 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ sin x டிவைடட் பை 2xன்னு வரும். இப்போ எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ண கொடுங்க. என்ன கிடைக்கும்? sin 0 0/2x, இது 0 அகைன் 0/0 ஃபார்மே கிடைக்குது நமக்கு. அப்போ திரும்பவும் பாருங்கள். இப்போ திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இப்போ லிமிட் எக்ஸ் கோஸ் டு 0 sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. இல்லை இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் 0 1 என்ன கிடைக்கிறது? 1/2ன்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ இதுதான் 1/2 தான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.